நாங்க மின்சாரத்துறையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க. மின்சாரத்துறையின் பதிவு வெரிபிகேஷனுக்கான தொலைபேசி அழைப்பு தாங்க இது. அதன் ஒரு பகுதியா உங்க வீட்டை பத்தின இந்த மின்சார வாரியத்தின வெரிபிகேஷனுக்கான அழைப்பு தான் பதிவிடத்தக்க. எதுவும் பயப்பட தேவையில்ல, சரிங்களா? என்ன பண்றோம்? சொல்லுங்க. அது எது பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாம் எப்ப தாயா புள்ளையா பழகின வீடுக்கே நம்ம போன் பண்ணி பேசுறோமா, அதுதான் நடக்குது. வேலைன்னு வந்துருச்சு இல்ல. சொல்லுங்க. முதல்ல வணிக வரித்துறையில இருந்து அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கீங்களா நீங்க? வணிக வரினா இல்லங்க, வணிக வரித்துறைக்கு தணிக்கை தாக்கல் பண்ணி அறிக்கை முடிக்கணும். வெரிஃபிகேஷன் அப்படி இல்லைங்க. நாங்க 3 பேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க தனியா 3 பேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். எல்லாம் தனித்தனியா வாங்கியிருக்கோம். 3 பேஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இது பங்கல் பேஸ்ல இருந்தா டுங்குல் பேஸ்ல இருந்தா? எங்க சனின்லாம் மேல இருக்காரு. இல்ல யாரு மேல இருக்கா, யாரு கீழே இருக்கா, யாரு எங்க போனான்னு கேட்கல. எத்தனை யூனிட் ஆகுது மொத்தமா? 4000 அப்படி கட்டுவோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஒரு யூனிட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் இது கூட 4000 கட்டுறீங்களா? சரி மேடம், இப்ப இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த 3 பேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பேஸுக்கும் ஒரு பாஸ்வேர்டு லாக் உங்களுக்கு கொடுக்குறோம். அது நீங்க சொல்லும் போதுதான் அந்த பேஸ மத்தவங்க யூஸ் பண்ணாம தடுக்க முடியும், சரிங்களா? அப்படி நடக்குதா? ஆமா, ஒரு பேஸ எடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கிறா, அதான் பேஸ்புக். அப்படியா? ஆமா, பேஸ்புக் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜுக்கர்பர்க்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் இதை கண்டுபிடிச்சு இப்ப உலகம் ஃபுல்லா இந்த பேஸ் திருடுற இதுதான் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? இந்த கிரிமினல் குற்றத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த காலே உங்களுக்கு, சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு கரண்ட் சம்பந்தமான பாஸ்வேர்டை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, ஓகேவா? எழுத வேணாம், இது வந்து நீங்க உங்க வாய்ஸ்ல சொன்னாதான் இது ஓபனே ஆகும் பேசே. அப்படியா? சரி சொல்லுங்க. ஓகே. ஷாக் அடிக்குது சோனா. சாக்கடிக்குது சோனாவா? ஓகே. நீ நடந்து போனா. நீ நடந்து போனா. இத வந்து நீங்க வந்து உங்க வாய்ஸ்ல சொல்லும் போதுதான் அந்த பேசே ஆன் ஆகும், இல்லன்னா ஆப் ஆயிடும், ஓகேவா? எப்படி இங்க பாருங்க, சாக்கடிக்குது சோனா நீ நடந்து போனா. சொல்லுங்க. சோனா போனாவா? சோனா போனா. சாக்கடிக்குது சோனா. அது இந்த டோன்ல சொல்லணும் மேடம், நான் சொல்ற டோன்ல தான் நீங்க சொல்லணும். சாக்கடிக்குது சோனா நீ நடந்து போனாவா? ஓகே. இதுதான் உங்களோட முதல் பேஸ்க்கான பாஸ்வேர்டு, சரிங்களா? ஓகேங்க. ரெண்டாவது பேஸ் சொல்றேன், எழுதிக்கோங்க. நல்லா. அதுதான், இல்லன்னா வந்து அது எழுதினது யார்கிட்ட காமிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஜுக்கர்பர்க் எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படியா? ஓகே மேடம், ரெண்டாவது பேஸுக்கான ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கோங்க. ஆஜா மேரே சாத் மே பாகோ மே சலே. ஆஜா மேரே சாத் மே பாகோ மே சலே. बागों में चले. ईबी में साथ में शाक में गले. आजा मेरे साथ में बागों में चले. ईबी के साथ में ईपी को चले. ईबी के साथ में ईपी को चले. ईबी को चलेवा. ஆமா ஆமா, சலே சலோ. இப்போ திடீர்னு உங்களுக்கு இப்ப ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க முதல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கத்திக்காமீங்க. கத்தணுமா? ஆமா, நீங்க அது 3 கத்தல பாப்போம். நம்ம 3 கத்தலையும் எங்க பீரங்கி மாதிரி கத்திருக்கீங்களோ, எங்க விப்ராட்டோ எகிரி இருக்கோ, கமகம் கும்மி இருக்கோ, அப்பதான் நம்ம அதை எடுத்துப்போம், சரியா? இப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்குது. வெரி நைஸ் மேடம். இப்ப ரெண்டாவது வேரியேஷன்ல கொடுங்க. இது மாதிரி 3 வேரியேஷன் வேணும். ஆக்ஷன். இது சாப்பிட்டு ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கு மேடம், இது வேண்டாம். பாஸ்வேர்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்து போகும்போது அதுக்கு ஒரு ரிமைண்டர் கொஸ்டின் இருக்கு, சரிங்களா? இருங்க நான் சொல்றேன். உங்களுக்கு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணணும்னு நீங்க கேளுங்க. முதல்ல தலையை சொரிஞ்சுனே சொல்லுங்க ஒரு வாட்டி. தலையை சொரியணும், அது நான் பாக்குறேன் இங்க இந்த வீடியோ கான்பரன்சிங்ல. ஆமா, இது வீடியோ கான்பரன்சிங் கால் மேடம். டிஜி டெக்னாலஜினா தெரியும்ல உங்களுக்கு? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம இருக்கிற யுகமே 3G யுகம். இல்லன்னா நம்ம ஏன் குழந்தை அழும்போது எனக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சது? அதனாலதான். இப்ப புரியுதா உங்களுக்கு? தொலைநோக்கு பார்வை இதுதான். இப்ப ஒய் ஒய் பண்ணுங்க, காதல் பரத் மாதிரி. அப்படி திஸ் கொலவெரி டி அப்படி சொல்லிருங்க. என்னங்க இது, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கா? நான் இப்ப உங்களை பாத்துட்டு இருக்கேன், பயப்படாதீங்க மேடம். நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் தெரியல உங்களுக்கு? இல்லையே. அந்த போன் ரிசீவர் 3D இருக்கான்னு நான் ஃபங்க்ஷன் பண்ணல. 3D படம் உங்களுக்கு பார்க்க முடியாதா? நீங்க ஃபங்க்ஷன் பண்ணலையா 3D? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, அந்த போனை கொஞ்சம் திருப்பி வைங்களேன். டபக் டபக் 3D ஆக்டிவேட் நீடி அப்படினுங்க. சொல்லுங்க. டபக் டபக் 3D ஆக்டிவேட் நீடி. ப்ளீஸ் டி அப்படின்னு 2 வாட்டி கேளுங்க. ப்ளீஸ் டி. நவுடி சிப்பொடி. ஓகே மேடம், இப்போ உங்களுக்கு 3D ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் தெரியறேன்னா பாருங்க. என்ன நீங்க அங்க நின்னுட்டு இருக்கீங்களா? அவங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் ஆச்சா உங்களுக்கு? ஆமாங்க. ஆக்சுவலா அங்க நிக்கிறது இல்ல, அது நான் தான். ஆனா நான் கிடையாது. 3G டெக்னாலஜில நான் அங்க வந்திருக்கேன், ஆனா நான் இங்கதான் இருக்கேன். என்னங்க இப்ப என்னங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எல்லாம் மாயா, எல்லாம் சாயா. நான் யார் தெரியுமாமா? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கம்மா. நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேங்க. அம்மா பேசுறேன் உங்ககிட்ட.